ஹாய் பட்டோஸ், வெல்கம் டு மை சேனல். இது எஸ்பிடி ஹோம் ஸ்டைல் பேக்கர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓமம் பிஸ்கெட் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ பட்டர் அண்ட் மைதா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து நல்லா புட்டு மாவு மாதிரி வந்து ஆகணும். ஸோ நல்லா உதிரியாக வந்து பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பிசைஞ்சிட்டு நான் வந்து ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் அண்ட் ஆயில், சுகர் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நல்ல ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ நான் பாதி ஊற்றினேன். பாதி ஊற்றும் போதே எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் பேலன்ஸ் அதையும் ஊற்றினா தான் அந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக பேலன்ஸ் அதுக்கு அதையும் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைன்னா வந்து மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு அதை நல்லா டோ மாதிரி வந்து நல்லா திரண்டு வரா மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஓமம் வந்து கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து கையிலே போட்டு நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதில் போட்டிங்கன்னா தான் அந்த அரோமா வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் அந்த இது வச்சு மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து இப்படி பண்ணுவேன். நான் விரல வச்சு பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நான் அப்படி பண்ணுவேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோவில் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து பண்ணேன். பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதை வந்து நல்லா வந்து பட்டர் பேப்பரில் போட்டு ரோல் பண்ணிவிட்டு குக்கி கட்டுறது உங்கள்கிட்ட எதாவது என்ன கட்டுறதுக்கோ ஸோ அதை வச்சு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தின்னாகவே இந்த குக்கி வந்து இந்த பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா, இது வந்து ரொம்ப நீங்கள் திக்காக போட்டுட்டிங்க அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் மாவு மாதிரியே இருக்குது. நான் டிசைனுக்காக வந்து நான் வந்து ஃபோர்க் வச்சு நான் இந்த மாதிரி வந்து ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து ஷேப் பண்ணிவிட்டு நான் வந்து 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ் வந்து நான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். 15 மினிட்ஸ்லேயே நான் வந்து எனக்கு குக்கி கட்டர் வச்சு வந்து பண்ண குக்கீஸ் எல்லாமே நல்லாவே பேக் ஆகி வந்துடுச்சு. பட் வந்து நான் வந்து கையில் வந்து ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் திக்காக வச்சுருந்தேன்ல, அந்த பேட்டர் வந்து எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ரெசிபி மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக பண்ணுறது நல்லது. ஸோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஆற வச்சுட்டேன். நம்ம எப்போவுமே சரி குக்கீஸ் வந்து பிஸ்கெட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உடச்சி காட்டுறேன் அது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து நான் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ண பிஸ்கெட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கையிலேயே பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டும் தான் நம்மளுக்கு ப்ரௌனிஷ் வந்ததுக்கு, மேலே வந்து வரல பார்த்திங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லா தின்னாக வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா பட்டர் மட்டும் போட்டு பண்ணல, ஆயில் அண்ட் வாட்டர் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பேக் ஆகிறதுக்கு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அதை வந்து பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து தெரியும். அந்த சவுண்ட் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியல. ரீசன் என்னென்னா, என் பாப்பா கத்திக்கிட்டே இருந்தாங்க பிஸ்கெட் கேட்டு. ஸோ அதனால் நான் வந்து இது பண்ண முடியல. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டோஸ் உங்களுக்கு குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புதூர் இந்த சதனிக்குள்ளே இருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பர்த்டே கேக்ஸும் வந்து நம்ம ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ்பிடி ஹோம் ஸ்டைல் பேக்கர் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டிஎம் பண்ணுங்கள்.